ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா காரம் இல்லாத மிளகாவை எடுத்திங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க. இல்லை காரம் இருக்குது அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். இப்போ வந்துட்டு ஒரு 5-6 பல் வந்துட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு அந்த காஞ்ச மிளகாயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சட்னி தான். ஜஸ்ட் இந்த 3 ஐட்டம்ஸ் இருந்தால் போதும், உங்களுக்கு சீக்கிரமாகவே இது செஞ்சிடலாம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தாளிப்பு சேர்த்து நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணுறேன். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பூண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றனால பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் இருக்கவங்களுக்குலாம் சேராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நல்லா இதை வந்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் வந்துட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காரம் புளி எல்லாம் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா தான் ஈக்குவலாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்துட்டு. ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா அதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா கெட்டியாகவும் ஆயிரும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வர அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.